கேன்சர் வந்து ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? எங்கே பார்த்தாலும் அந்த கேன்சருக்காக கூட்டம் கூட்டம் மக்கள் உட்காந்துருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக. எந்த விதமான உணவுகள் சாப்பிட்டு இந்த கேன்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு? ஆனால் இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி இதுதான். இப்போது ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்காங்க, எல்லாருக்குமே கேன்சர் வருது, என்ன சாப்பாட்டில் தப்பாக சாப்பிட்றோம் நாங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படி கேட்குறாங்க. நிறையா நம்ம வந்து இப்போது வாழ்க்கை முறையெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்ந்தோம்னா கேன்சர் கிடையாது. அப்போலாம் ரொம்ப ரேர் கேன்சர். நம்ம தெரிஞ்செல்லாம் பார்த்தா 2-3 தான் பிளட் கேன்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் ஹீரோ வந்து பிளட்டில் வாமிட் எடுப்பார், உடனே கேன்சருமாங்க, உடனே அவங்க டைம் முடிஞ்சு போயிடும், அப்படி தான் காமிப்பாங்க. கேன்சர்னால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ராங்கான ஒரு கான்செப்ட் மக்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு. அவங்க கேன்சர்னால் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த காலம். இப்போ அதெல்லாம் கிடையாது. கேன்சர் வந்து இஸ் க்யூரபிள், ட்ரீட்டபிள். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, புற்றுநோய். அதாவது கேன்சர் வந்து ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? எங்கே பார்த்தாலும் அந்த கேன்சருக்காக கூட்டம் கூட்டம் மக்கள் உட்காந்துருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக. எந்த விதமான உணவுகள் சாப்பிட்டு இந்த கேன்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறேன் நாங்கள் இன்றைக்கி. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி இதுதான். இப்போது ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்காங்க, எல்லாருக்குமே கேன்சர் வருது, என்ன சாப்பாட்டில் தப்பாக சாப்பிட்றோம் நாங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படி கேட்குறாங்க. தெரிஞ்சால் நம்ம திருத்திக்கலாமே அப்படிங்கிறாங்க. நிறையா நம்ம வந்து இப்போது வாழ்க்கை முறையெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்ந்தோம்னா கேன்சர் கிடையாது. அப்போலாம் ரொம்ப ரேர் கேன்சர். நம்ம தெரிஞ்செல்லாம் பார்த்தா 2-3 தான் பிளட் கேன்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் ஹீரோ வந்து பிளட்டில் வாமிட் எடுப்பார், உடனே கேன்சருமாங்க, உடனே அவங்க டைம் முடிஞ்சு போயிடும், அப்படி தான் காமிப்பாங்க. அப்படி தான் நம்ம புக்கெல்லாம் படிச்சிருக்கோம். கேன்சர்னால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ராங்கான ஒரு கான்செப்ட் மக்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு. அவங்க கேன்சர்னால் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த காலம். இப்போ அதெல்லாம் கிடையாது. கேன்சர் வந்து இஸ் க்யூரபிள், ட்ரீட்டபிள். க்யூரபிள் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாழ்நாள் நீட்டிக்கலாம். கேன்சர் வந்து அவங்க லைஃப் ஸ்பேனை நீட்டிக்கலாம். அவங்க வந்து தொடர்ந்து அதே உணவு முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேன்சரால் அவங்க சாகிறது இருக்காது. அப்படி தான் நான் சொல்லலாம். இப்போ எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு சொல்ல ஒரே நாடு இந்தியாவில் நம்ம தமிழகம் மட்டும்தான். ஏன்னா நம்ம சித்தர்கள் எல்லாமே ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் எல்லா மருந்து நம்மகிட்ட இருக்குது. பட் அந்த மருந்தை வந்து யாரும் அதுக்கு நிறையா அதுக்கு வந்து கவர்மெண்ட்லாம் அதுக்கு வந்து நிறையா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பல வருஷம் முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்தப்போ நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க மெட்ராஸில். நிலவேம்பு கஷாயம் கொடுத்தப்போ நிறைய அப்படியே அது குறைஞ்சிட்டே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூல்லையும் ரோட்லாம் வச்சு நிலவேம்பு கஷாயம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த டெங்கு காய்ச்சல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படி யாரும் வரல. அதே மாதிரி கொரோனா டயத்துலேயே மக்களை நிறையா காப்பாற்றின வந்து கபசுர குடிநீர். அதெல்லாம் யாரும் மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அதே மாதிரி உணவு முறை. இப்போ எங்களுடைய அந்த தரப்பில் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மருந்து மாற்ற தரதே கிடையாது. எல்லாமே உணவு முறை தான். பார்த்தா அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். மருந்து மாத்திரை கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் யூயிக் மெத்தட், அவ்வளோதான். ஸோ இந்த கேன்சர் வந்து இப்போ ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்க அப்படின்னா, குரூப் 1 கார்ஜினோஜென்ஸ். அந்த கார்ஜினோஜென்ஸில் வந்து என்ன லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது வந்து பேகான், அப்புறம் வந்து ரெட் மீட், அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு மீட், டின்னில் அடைக்கக்கூடிய உணவுகள், டின்னில் அடைச்ச அந்த டொமேட்டோஸ், ஃப்ரோசன் ஃபுட்டு, ஹாட் டாக்ஸ், பீஃப், போர்க், ஆல்கஹால், சோடா, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அவங்க. இதெல்லாம் போக நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணக்கூடிய மாமிசங்கள். நீ ரோட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய இப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வழிபூரம் சிக்கன் ஸ்டால்ஸ் நிறையா இருக்குது. வெளியில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. டைரக்ட் ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனை உள்ளே குத்தி விட்டுருப்பான், கம்பியில் சுற்றிகிட்டே இருக்கும். கிரில் சிக்கன். அது எப்படின்னா, அது டைரக்ட் ஃப்ளேமில் வருது. அந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளேமில் வரும்போது அக்ரலமைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அதில் ஃபார்ம் ஆகுது. அது வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட். ஸோ எந்த பொருளையுமே நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது இப்போ இதில். ஓகே, அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஃப்ரைடு ஃபுட்ஸு, அதாவது முறுமுறுன்னு சிக்கன் இருக்கும். அது பார்த்தா ஒரு பிராண்டட் கம்பெனிஸ் நிறையா உலகம் பூராமே இருக்குது.
ஸோ அந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து அதிலலாம் அந்த மாதிரி ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சிக்கன்ஸ், அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் இதிலெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சரில் வந்து இதை வந்து அவங்க குக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் குக் பண்ணும்போது, அந்த ஹை டெம்பரேச்சர் கேன் கிரியேட் கார்சினோஜெனிக் காம்பவுண்ட். ஸோ இது வந்து ஒரு கேன்சரை வந்து உருவாக்கக்கூடியது. இந்த கார்சினோஜெனிக் காம்பவுண்ட் வந்து கேன்சர் உருவாக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ரெகுலராக அந்த மாதிரி சிக்கன்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பரோட்டா சிப்ஸ் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து டெய்லி டிவி பார்க்கும் போதெல்லாம் வீட்டில் போகிற அதுதான் இருக்கும். அதிலேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி எங்களுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டா அது இட் மே காஸ் கேன்சர்லாம் வரும். அதிலலாம் யாரும் பார்க்குறது கிடையாது அதெல்லாம். அப்போ குழந்தைகளுக்கு வந்து டிவி பார்க்கும்போதும், சினிமா தியேட்டர் போகும்போதும் எல்லாம் வாங்கி கொடுத்து கேன்சர் பெருகி போச்சு. குழந்தைகளுக்கு ஏன் வருதுன்னா இதான் காரணம். சரி, கேக் எடுத்துக்கங்க. கேக் சாப்பிட்டா கேன்சர் வருமா? கேக் சாப்பிட்டா கேன்சர் வரும். ஸோ இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலர்லேயுமே இருக்குது. அந்த கலரிங்லாம் இங்கே இருக்க பார்த்துக்குங்க, உஷாராருங்க. கலர் பார்த்தா சாப்பிடாதீங்க. அந்த அப்பளங்கள் இருக்குது. அதே மாதிரி பஞ்சு மிட்டாய். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாயில் வந்து ரொடோமைன் அப்படின்னு ஒரு 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 கெமிக்கல் இருக்குது பஞ்சு மிட்டாயில். இந்த ரொடோமைனுங்கிறது என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஆக்சுவலாக இந்த ஊதுபத்தி இருக்குல்ல, ஊதுபத்திலையும் தீக்குச்சி மேட்ச் பாக்ஸ் அதில் கலக்கக்கூடிய கெமிக்கல் தான் ரொடோமைன் சொல்கிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து கலக்கிறாங்க பஞ்சு மிட்டாயில். அதனால் கேன்சர். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குழந்தைகளுக்கு வாங்கி தரது பூராமே இப்போ நிறைய இடத்துல கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்மளால் தவிர்க்க முடியலை. அதை விடுங்க. என் தலை முதல் கால் வரை உள்ள யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி அன்றாடம் உபயோகக்கூடிய பொருட்கள் பூராமே கேன்சர் காசிங் அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக டை போடுறாங்க வச்சுங்க ஒருத்தவங்க. 20 இயர்ஸ் டை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய காரணம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கேட்டால் ஆமாங்க நான் டை போடுறேன் அப்படிம்பாங்க. எத்தனை வருஷம் 20 வருஷம் போடுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேன்சர் வந்துட்டு இருக்கு. அமோனியா இல்லை அப்படிம்பாங்க. எங்கள் டையில் அமோனியாவே கிடையாது அப்படின்ட்டு அவங்க லேபிள் குத்துவாங்க. ஆனால் அமோனியா இல்லாமல் டை தயார் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேன்சர் வரலாம் தான். ஓகே, அதே மாதிரி ஒன்றும் லைனாக வரும் அப்படியே தலை முடிஞ்சது. அப்புறம் நம்மளுடைய புருவத்துக்கு போகிற அந்த ஐப்ரோஸ், அது லிப்ஸுக்கு போகிற லிப்ஸ்டிக்கு, பல்லு தேய்க்கிற பேஸ்ட்டு எல்லாமே கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது மாதிரி முகத்துக்கு போகிற அந்த பவுடரில், அந்த கெமிக்கல்ஸில், பாடிக்கு போகிற சோப்பில், காலுக்கு போடுற நெயில் பாலிஷில் எல்லாத்துலேயும் கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருக்கேன், நான் டெய்லி யோகா பண்ணுறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், காய்கறிகள் சாப்பிட்றேன், எனக்கே வந்து கேன்சர் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பெரிய ரோல் கேன்சரில். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கேன்சர் வரும். சினிமாக்களை பார்க்கலாம். பார்த்து நிறைய ஆக்டர்ஸ்க்கெலாம் கேன்சர் வருது. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். அவங்க நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மேக்கப் பண்ணுறது பூராமே கெமிக்கல்ஸ் தான். பெரிய ஆக்டராக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க, ஆனால் அவங்க கேன்சர் வருது. என்ன காரணம்? இதுதான். அன்டைம் ஃபுட்டு, வெயிலே இருப்பாங்க அவங்க, ஸ்கின்லாம் ரொம்ப கெட்டு போயிடும். கேன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேன்சர் வரும். எக்ஸப்ட் உங்களுடைய ஹேர் அண்டு நகம், அதை தவிர எல்லா பாகமும் கேன்சர் வரும். கிச்சனில் போனீங்கன்னா அங்கே வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு இப்போ என்ன பண்ணுறோம், வீட்டில் ஃபுல்லாக உள்ள வச்சு அடிக்கிறோம். அதை ஃபுல்லாக வச்சு பேக் பண்ணிடுறோம். சாம்பார், குழம்பு, ரசம், மோர், தயிர், மாவு எல்லாம் உள்ளே தான் இருக்குது. என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு டைம் குழம்பு எடுக்கிறோம், சுட வைக்கிறோம், திருப்பி உள்ளே வைக்கிறோம், எடுக்கிறோம், ஹீட் பண்ணுறோம், உள்ளே வைக்கிறோம். இது மாதிரி எடுத்து பண்ணாலும் ஒரு கேன்சர் வரும். ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற குறைக்கணும். எல்லா பழம் காயும் உள்ளே வச்சிடறோம், சத்து பூரா போயிடும் அதில். அதே மாதிரி வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோவேவ் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுறோம் மைக்ரோவேவ், அதனாலும் கேன்சர் வரும். ஃப்ரிட்ஜ் மாதிரி மைக்ரோவேவ். இப்போ நான்ஸ்டிக் தவா, அதெல்லாம் தோசைலாம் சுடுவோம், அதை இடத்துல நல்லா மாற்றிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இரும்பில் வச்சுக்கலாம். நீங்கள் அலுமினியம் பாத்திரங்கள், அலுமினியம் குக்கர் இதெல்லாமே கூடவே கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் குறைக்கலைன்னா நம்மளால் கேன்சர் நம்ம தடுக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 மில்லியன் பீப்புள் அதை சாத்திட்டு இருக்காங்க இப்போது கேன்சரில். நம்மளோட ஜென்ரேஷன் இப்போயே நம்ம அதை குறைக்கலைன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படியே இது டபுள் ஆகிடும். 10 வருஷம் ரொம்ப ஷார்ட் டைமில் டபுள் ஆகிடும். இது இப்போவே எல்லா பக்கமும் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. ஸோ அந்த கடமை நம்மகிட்ட இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து அதை குறைக்கணும். மார்பக புற்றுநோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய அழகு போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு பால் தரது கிடையாது. தாய்ப்பாலை விட ஒரு அருமையான மருந்து உலகத்துலேயே கிடையாது. அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்து வளர்ந்தா தான் அந்த குழந்தைக்கு உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்.
20 இயர்ஸ் கழிச்சு கூட அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த தாய்ப்பாலுடைய பவர் தான் அது. ஸோ தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்காம உள்ள தாய்மார்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி மென்சஸ் டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். நிறைய மீட்டிங் வச்சுருப்பாங்க. வெளியில் பார்ட்டி டின்னருக்கு போகிற மாதிரி இருக்கும், மேரேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். டைம் அந்த 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 டயத்தை தள்ளி போடுவாங்க அவங்க. ஸோ மென்சஸ் டயத்தை தள்ளி போகிறதுக்காக மாத்திரை போடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரை போகிறவங்களுக்கும் மாறுபோட்டுன்னு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கருத்தடை மாத்திரைகள் குழந்தை பிறக்காமல் இருக்க தள்ளி போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கருத்தடை மாத்திரை உபயோகிப்பாங்க. அவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யாரெல்லாம் பெயின் கில்லர் போடுறாங்களோ, யார் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் கேன்சர் வரலாம். குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டி, அவங்களுக்கும் வரும். அன்டைம் ஃபுட்டு, சாப்பிட்ணும், பசிக்காமல் சாப்பிடுவாங்க, பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க அவங்க. தூக்கம் வந்தால் தூங்க மாட்டாங்க, தாகம் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. எல்லாமே இயற்கைக்கு மாறாக பண்ணிட்டுருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஒரு பயங்கர ரோல் இருக்குது இதில். ஸோ ஈட் வென் யூ ஃபீல் ஹங்க்ரி, ட்ரிங்க் வென் யூ ஃபீல் தர்ஸ்டி, ஸ்லீப் வென் யூ ஃபீல் ஸ்லீப்பி. இதெல்லாம் மாறி மாறி பண்ணும்போது அதுக்குள்ளும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு. அது மாதிரி ஆளுகால் ஸ்மோக்கிங் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ஆளுகால் இல்லாமல் ஸ்மோக்கிங் இல்லாமல் எல்லாம் கேன்சர் வந்துட்டுருக்கு. எல்லோரும் கேட்குற கேள்வி ஒய் மீ அப்படிங்கிறாங்க அவங்க. நான் ஸ்மோக் பண்ணதே கிடையாது, வருது கேன்சருங்கிற லங் கேன்சர் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி அந்த கேன்சர் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அது கேன்சர் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கழிவுகளின் தேக்கம் தான் நோய். ஸோ முதல்ல வந்து உடம்புல வந்து கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ என்கிட்ட வருவாங்க, எங்களுடைய சுப்ராஸ் கேன்சர் தெராப்பி அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நான் கேட்குற முதல் கேள்வி தான் கேட்போம் அவங்கள. நீங்கள் மோஷன் ஒழுங்காக போகிறீங்களா? தூக்கம் ஒழுங்காக வருதா? பாடியில் எப்படி வெயிட் இருக்கீங்க? வெயிட் லாஸ் ஆனீங்களா? எல்லாத்துக்கும் ஆமாங்க. வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க அவங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கும், பசி எடுக்காது, தூக்கம் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்கு க்யூர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எனிமா எடுக்கணும். எனிமா எடுத்து நம்ம குடல் சுத்தம் பண்ணணும். கழிவுகள் தேக்கம் தான் நோய். கீமோதெரப்பி எடுத்திருப்பாங்க, ரேடியேஷன், ஹார்மோன் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி எல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாம் என்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சக்கையாக புழிஞ்சு வருவாங்க என்கிட்ட. அவங்க கூட குணமாகி போயிடுறாங்க. என்ன காரணம்? உணவு முறை. மருந்தே கிடையாது, மாத்திரை கிடையாது, வெறும் உணவு முறை தான். டயட் பிளான். நான் கொடுக்குற டயட் பிளானில் பார்த்து எல்லாமே ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்டு. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் தான். அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். காலையில் எந்திரிக்கணும், டயத்துக்கு தூங்கணும், ஆயில் பாத் பண்ணணும், ஆயில் புல்லிங் பண்ணணும், சன் பாத் பண்ணணும், இப்படி தான் இருக்கும். அப்புறம் யோகிக் மெத்தட்ஸ், கொஞ்சம் லைட்டாக யோகிக் டெக்னிக்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். ரெக்கவரி போயிடுறாங்க. என்னென்னா எல்லாமே இயற்கை. நாம் ஒத்து வாழ்கிறோம், பாடி சொல்கிறத கேட்குறோம். முதல்ல தப்பை பண்ணாமல் இருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ என்னென்ன காய்கறி சாப்பிட்லான்னு பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு எடுத்துக்க மஞ்சள் அளவு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது பேர் குர்குமின் காம்பவுண்ட் இருக்குது. அது ஒரு ஆன்டி கேன்சரஸ், அதை ஜாஸ்தி எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். அதே மாதிரி கேரட் வந்து ஆன்டி கேன்சரஸ் ஜூஸ், டெய்லி கேரட் சாப்பிட்ணும். அதே மாதிரி மாதுளம்பழம், முள் சீத்தாப்பழம், சவர் சூப் கிடைக்காட்டி அந்த இலைகள் 5 இலை எடுத்து நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வற்றி ஒன்று சாப்பிட்லாம். முள் சீத்தாப்பழம். ஸ்பைருலினா, ஆல்கலைன் வெஜிடபிள்ஸ் என்ன கேட்டிங்கன்னா பீர்க்கங்காய், சுரக்காய், பரங்கிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், இது மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், வெண்பூசணி இதெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல இதெல்லாம் ஆன்டி கேன்சரஸ் தான். இதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேன்சர் வராது. யாருக்கெல்லாம் ஜீனில் கேன்சர் இருக்கோ, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அவங்களுக்கு வந்திருக்கோ, அவங்க தான் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த மில்க் ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணணும். இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவாய்ட் பண்ணலாம். எக்ஸப்ட்டு நெய் எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு நல்ல ஆயுர்வேதத்தில் இது ஒரு நல்ல மருந்து. நெய் தவிர எல்லாத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பூமிக்கு கீழே விளைய பொருள் இருக்குல்ல, இந்த பூமிக்கு கீழே விளைய பொருட்கள் வேண்டாம், அதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். எக்ஸப்ட்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட் இதை தவிர மற்றெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பூமிக்கு மேலே விளையும் பொருட்கள், கொடியில் காய்கறி பொருட்கள், அந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், நம்முடைய மட்டை அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டு யானம், பூங்கார் அரிசி, கருப்புக்கொண்ட அரிசி, இந்த மாதிரி ரைஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி, அந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள். இதெல்லாமே ஆன்டி கேன்சரஸ் தான். அப்புறம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ப்ராக்லி, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஆன்டி கேன்சரஸ் தான்.
இது எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கேன்சர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும். அந்த ஃபேமிலி உள்ளவங்க அவசியம் இதெல்லாம் எடுத்துக்கணும். பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேருக்கு இந்த மாரி சிம்ப்டம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏதாவது பார்த்தா பிரஸ்ட்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு லம்ப் மாரி ஒரு கட்டி மாரி இருக்கும். ஸோ கேன்சர் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பயாப்ஸி எடுக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஸோ பயாப்ஸி எடுத்த உடனே அது கேன்சர் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க எவ்வளோ பரவியிருக்குன்னு பார்ப்பாங்க. அது பெட் ஸ்கேன் பார்ப்பாங்க. இல்லைனா எம்ஆர்ஐ எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து CA 125 பார்ப்பாங்க. CA 125 கேன்சர் ஆன்டிஜன் டெஸ்ட் எடுப்பாங்க. CA பார்ப்பாங்க. கேன்சர் மார்க்கர்ஸ் பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னா, உடனே அவங்க தில் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கீமோதெரப்பி, சர்ஜரி, அப்புறம் ரேடியேஷன் தெரப்பி, அப்புறம் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, அப்புறம் ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும். திஸ் லைக் எண்ட்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு குணம் ஆகலை அப்படின்றவங்க எங்களை கால் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படி. ஏன்னா உடம்பு தாங்காது. இவ்வளோ கீமோ குடுத்து இவ்வளோ கீமோவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு உடம்பு வந்து சப்போர்ட் பண்ண இடம் கொடுக்காது. அந்த மாரி பாதியிலேயே கீமோல விட்டு வர்றவங்க, ரேடியேஷன்லாம் பண்ணி ரொம்ப வீக்கா ஆகிறவங்கலாம் என்கிட்ட கால் பண்ணுவாங்க. சார் என்னால் முடியல, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு எனக்கு. இத பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கெல்லாம் வந்து குணமாகி போறது தான் இந்த உணவு முறை. தெரிஞ்சுக்க நம்மளோட உணவு முறையால எல்லாமே பண்ண முடியும். தொழுநோயை கூட குணப்படுத்த முடியும். உணவு முறை மாற்றத்தாலும், யோகா டெக்னிக்காலும், வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட வந்து ரெக்கவர் ஆகி போறாங்க அவங்க. என்னன்னா, இப்பவும் சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா, நல்ல சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு, சத்துள்ள உணவுகள். அத சாப்பிட்டாலே போதும். ஒரு டயட் பிளான் நாங்க குடுப்போம். அத பார்த்தா எல்லாமே ஆன்டி கேன்சர் டயட் பிளான் தான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது சாப்பிட்டாலே போதும். அன்டைம் ஃபுட்ட ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். 10 மணிக்கு நைட்டு 11:00, 1:00லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்றத கட் பண்ணணும் முதல்ல. 2 முறை சாப்பிட பழகிக்கங்க. ஒரு முறை அன்குக்டு ஃபுட், ஒரு முறை குக்டு ஃபுட் சாப்பிடலாம் நீங்க. ஃபாஸ்டிங் வந்து வாரம் 1 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃப்ரூட் ஃபாஸ்டிங், அப்புறம் ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதே மாரி ஏகாதசி அன்னைக்கு அவசியம் ஃபாஸ்டிங் இருங்க. அது மாசம் 2 டைம் தான் வரும். துளசி வாட்டர் குடித்தாலே போதும் ஃபுல் டே. துளசி ஒரு ஆன்டி கேன்சரஸ். ஸோ இது மாதிரி ஃபாஸ்டிங் வந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். ஸோ என்ன பண்ணணும் இப்போ நீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்சர்லேருந்து வெளியே வர்றதுக்கும், இல்லை கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் உணவு முறை நல்ல உணவு முறை எடுத்துக்கங்க. உணவு முறை மாற்றத்தாலும், யோகிக் மெத்தடாலும் லைஃப் ஸ்டைல் தான் காப்பாற்ற முடியுது. இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி. வணக்கம்.